ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏ உடைய மேக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ ஏபிசிடிஇ இஸ் ஈக்குவல் டு P1 Q2 R3 S4 T5 சரிங்களா என இருந்தால் பின்வருவனவற்றுள் Q2 BF V7A என்பது எதற்கு சமமானது சரிங்களா. ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங். ஸோ ரீசனிங் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ABCD. ஸோ ABCDEFG சரிங்களா. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் தான் ABCDEFG சரிங்களா. ஸோ இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா A வந்து P1க்கும் B வந்து Q2க்கு C வந்து R3க்கு D வந்து S4க்கு E வந்து T5க்கு F வந்து நெக்ஸ்ட்டு Tக்கு அப்புறம் U சரிங்களா. PQRSTUV. ஸோ கண்டினியூஸாக தான் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே 1 2 3 4 5. ஸோ அப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வரும்னா Tக்கு அப்புறம் U, Uக்கு அப்புறம் V சரிங்களா. ஸோ இங்கே 5 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 6 நெக்ஸ்ட்டு 7 வரும் சரிங்களா. ஸோ நமக்கு வந்து இது கொஷின் கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன ஈக்குவல் சொல்கிறாங்கன்னா ஸோ இந்த Q2 BF V7A. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ நம்ம அதை ரைட் பண்ணிடலாமா. ஸோ Q2 BF V7A சரிங்களா. ஸோ Q2ன்றது பாருங்கள் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Bக்கு ஈக்குவலாக இருக்குது சரிங்களா. Q2னா B சரிங்களா. ஸோ அப்போ Bனாலும் Q2. ஸோ நெக்ஸ்ட் Bக்கு ஈக்குவல் Q2. ஸோ நெக்ஸ்ட் Fக்கு என்ன ஈக்குவலாக இருக்குன்னா U6 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு V7 எதுக்கு ஈக்குவல்னா Gக்கு ஈக்குவல். ஸோ நெக்ஸ்ட்டு ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா P ஈக்குவல் சரிங்களா. ஸோ இப்போ ஆன்சர் ஆப்ஷன் D BQ2 BQ2 U6 GP1 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கொடுக்கப்பட்ட தொடரிலிருந்து விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா 418. நெக்ஸ்ட் நம்பர் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 100 180 294 448 சரிங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் தான் சரிங்களா. 2 ஸ்கொயரோட ஸோ 2 ஸ்கொயர் இன்ட்டு 1 சரிங்களா. இன்ட்டு 1 பண்ணால் 4 ஓகே. 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு 1 பண்ணால் 4 சரிங்களா. 4 இன்ட்டு 1 வந்து 4 வருமா. 4 இன்ட்டு 1 வந்து 4 வந்து 1ஓட மல்டிப்ளை பண்ணால் 4 தான் வரப்போகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆர்டர் தான் 2 3 4 5 6 7 8. ஸோ இதோட ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஸோ மல்டிபிள் வித் 1 2 3 4 5 6 7 சரிங்களா. பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ அப்போ வந்து நமக்கு தேர்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பண்ணும்போது ஸோ 2 ஸ்கொயர்னா 4 சரிங்களா. இன்ட்டு 1னா 4. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ 3 ஸ்கொயர் இன்ட்டு 2னா 3 ஸ்கொயர் பண்ணும்போது வந்து 9 வரும். 9 இன்ட்டு 2 வந்து 18. ஸோ அந்த மாதிரி 4 ஸ்கொயர் பண்ணால் 16. 16 இன்ட்டு 3 வந்து 48. ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 48 வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் 500இன் 30% மதிப்பில் 20% என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இன் அப்படின்னு ஒரு நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஷினில் இன் அப்படின்னாலே அது மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம் சரிங்களா. ஸோ அப்போது 500ல் ஸோ 500 மல்டிப்ளைட் வித் 330 டிவைடட் பை ஸோ பர்சன்டேஜ்னாலே 100 நமக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அகைன் இன்ட்டு 20 டிவைடட் பை 100 சரிங்களா. ஸோ அப்போது இந்த 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ இங்கே இருக்க 20ல் ஒரு 0 30ல் ஒரு 0 இருக்கா. ஸோ அந்த 2 0க்கு இந்த 2 0 வந்து கேன்சல். ஸோ அப்போது ரிமைனிங் இருக்கிறது 5 3 2 தான். ஸோ அப்போது மல்டிபிள் பண்ண ஆன்சர் 13 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ 30 வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் ஸோ முதல் ஏழு எண்களின் கூடுதல் 253 எண்ணில் எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து இயல் எண் கொடுத்துட்டாங்க. ஸோ எண்ணுக்கு வந்து வேல்யூ வந்து ஃபைன் பண்ணணும் நம்ம தான் சரிங்களா. ஸோ இயல் எண்ணுன்னு சொன்னாங்கன்னா அது வந்து பாசிட்டிவ் மதிப்பெண் தான் வரும் சரிங்களா. ஸோ இயல் எண்களில் பாசிட்டிவ் மதிப்பெண் வரும். ஸோ அப்போது ஏழு எண்களின் கூடுதல் வந்து 253 நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போது ஏழு எண்களின் கூடுதல் நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கான என்ன ஃபார்முலானா n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2. ஸோ இந்த ஏழு எண்களின் கூடுதல் வந்து n இன்ட்டு n+1 டிவைடட் பை 2 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 253க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த 2 வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் கொண்டு போகும்போது இங்கே டிவிஷனில் இருக்குது சரிங்களா. டிவைடட் பையில் டிவிஷன் இருக்குங்களா. ஸோ அதை நம்ம ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஸோ அப்போது 2 ஸோ n இன்ட்டு n+1 இஸ் ஈக்குவல் டு 253 இன்ட்டு 2ன்னு வரும் சரிங்களா. ஸோ அப்போது 253 மல்டிப்ளைட் வித் 2 பண்ணும்போது நமக்கு ஆன்சர் 506 கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போது இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா n² + nன்னு கிடைக்குமா. ஸோ ஈக்குவலுக்கு நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா
நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்து கிடைக்கும் சரிங்களா. n² + n மைனஸ் 506 = 0 அப்படின்னு வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்கூல்ஸில் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா. ஸ்கூல் படிக்கிறச்ச வந்து ஈக்குவேஷன் ஃபார்மேட் பண்ணும்போது ஸோ என்னென்னா நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து இந்த லாஸ்ட் நம்பர் வரணும் சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது மேலே போடுவோம். ஸோ சென்டரில் இருக்க நம்பர் வந்து நமக்கு வந்து +1 வந்து கூட்டினா வந்து கிடைக்கணும் சரிங்களா. கூட்டும் போது கழிக்கும் போது நமக்கு வந்து +1 கிடைக்கணும். ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருக்குனா 506 கிடைக்கணும். கூட்டினா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து +1 கிடைக்கணும் சரிங்களா. ஸோ அப்போது -22. ஸோ இங்கே பெருக்க போகிறோம். -22 × 23. ஸோ 23 பண்ணும்போது நமக்கு பெருக்குனா -506 கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போது 22ல் வந்து 23 போச்சுன்னா +1 சரிங்களா. ஸோ பெருக்கல்ல வரும்போது வந்து சிம்பிள்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஆனால் கூட்டல் கழித்தல் வந்து பெரியதன் குறி தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸ் இங்கேருந்து நம்ம எடுப்போமா நெக்ஸ்ட்டு. ஸோ இது வந்து நம்ம பண்ணிட்டு இந்த ஸ்டெப் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸோ இது வந்து ஈக்குவேட் பண்ணுமா n - 22 n + 23 = 0ன்னு. ஸோ நமக்கு வந்து இயல் எண்கள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இயல் எண்கள்னால் அப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணணும். நெகட்டிவ் வேல்யூ வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அப்போது பாசிட்டிவ் வேல்யூனா n = 22. ஸோ அப்போ ஆன்சர் A = ஆப்ஷன் A 22 வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ fox is equal to cat எனில் ஜெராக்ஸ் என்பது எதனை குறிக்கும் கேட்குறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கொஷின் மாதிரி தான் இதுவும். ஸோ FOX. ஸோ F வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா Cக்கு ஈக்குவலாக இருக்கும். X வந்து Tக்கு ஈக்குவலாக இருக்கும். O வந்து Aக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போது ஜெராக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கே X இருக்குது. ஸோ X எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா Tக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது எங்கே X வருது பாருங்கள். ஸோ அப்போது X வந்து பார்த்திங்கன்னா Tக்கு ஈக்குவல். இங்கேயும் X வந்து Tக்கு ஈக்குவல் போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா O வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஈக்குவல்னா Aக்கு ஈக்குவல். ஸோ அப்போ O வந்து Aக்கு ஈக்குவல். ஸோ இப்போ ஆப்ஷனில் பார்த்தாலே நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் ஆப்ஷன் D TE or AT சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ 3 பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் பொழுது அனைத்து பகடைகளிலும் ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 பகடை எடுக்கும்போது நிகழ்தகவு என்னென்னா 216 சரிங்களா. ஸோ அப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3லும் ஒரே எண் கேட்குறாங்க. ஸோ ஒரே எண்ணா ஒரு பகலில் பார்த்திங்கன்னா 111 கிடைக்கலாம். நெக்ஸ்ட்டு 22 கிடைக்கும். இல்லை 33 கிடைக்கும். 44 கிடைக்கும். 55 கிடைக்கும். இல்லை 66 கிடைக்குமா. ஸோ ஒரே எண் கிடைக்க நிகழ்தகவு. ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கிடைச்சிருக்கு. 6 டைம்ஸ் கிடைக்குமா. ஸோ அப்போது நிகழ்தகவு எடுக்கும்போது ஸோ நிகழ்தகவு என்னென்னா ஸோ 6 / 216. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே 1 வரும். இது 36 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ 1/36. ஸோ ஆப்ஷன் C 1/36 வந்து கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ 66 சதுர சென்டிமீட்டர் வளைபரப்புடைய ஒரு நேர்வட்ட உருளையின் உயரம் 7 சென்டிமீட்டர் எனில் உருளையின் விட்டம் என்னன்னு கேட்குறேன் சரிங்களா. ஸோ உருளை வந்து வளைபரப்பு என்னென்னா 66 சதுர சென்டிமீட்டர் சரிங்களா. ஸோ இதுக்கு உருளையின் வளைபரப்பு என்ன ஃபார்முலான்னா 2πRh சரிங்களா. ஸோ 2πRh. ஸோ சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாமா. ஸோ பையுடைய வேல்யூ வந்து 22/7. ஸோ 2 × 22/7 × R × 7 சரிங்களா. ஸோ ஆரத்தில் வந்து பாதி என்னென்னா விட்டம் சரிங்களா. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா R × 7 ஹைட் வந்து 7. ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 66 சரிங்களா. ஸோ கேன்சல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 7 கேன்சல் ஆகிடும். 22 பார்த்திங்கன்னா 1 டைம் வரும். 66 வந்து 22ல் 3 டைம்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்போது வட்டத்தில் பாதி வந்து ஆரத்தில் பாதி வந்து விட்டமா. ஸோ அப்போ விட்டம் = ஸோ நமக்கு வந்து 2R வந்து கிடைக்குது. ஸோ அந்த பாதின்னு இருக்கும்போது நமக்கு R = 3 சரிங்களா. ஸோ அப்போது ஆப்ஷன் D நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆரம் வந்து 2R கிடச்சிருக்கு. ஸோ இதில் பாதின்னு எடுத்தால் R ஓகேங்களா. D = R. அப்போ R என்னென்னா 3ன்னு கிடைக்கும் சரிங்களா. ஸோ அப்போது விட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் D 3 சென்டிமீட்டர். 3 சென்டிமீட்டர் வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா HCF ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ X3 ஸோ நம்பர்ஸ் கொடுத்துருந்தா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நம்ம வந்து ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. ஸோ அல்ஜிப்ராஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அப்போது X3 - 8Y3 அண்ட் X² - K² Y² இன் HCF வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா X + KYன்னு இருக்குது. எனில் K இன் மதிப்பு காண்கன்னு கேட்குறாங்க
சரிங்களா? ஸோ அப்போது எக்ஸ் கியூப் மைனஸ் 8y கியூப் இஸ் ஈக்குவல் டு, ஸோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா எக்ஸ் கியூப் மைனஸ், ஸோ மைனஸ் ஆஃப் 2y கியூப்னு எழுதலாமா நம்ம? ஸோ இந்த 8y கியூப் எப்படி எழுதலாம்னா நம்ம 2y கியூப்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ கியூப் பண்ணும்போது 2 2s 4, 4 2s வந்து 8 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறோம். ஸோ a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது x மைனஸ் 2y எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஸ்கொயர் வரும். சரிங்களா? ஸோங்களா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2abன்றது வந்து இங்கே வரும். சரிங்களா? அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கே ஒய் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா சரிங்களா, காமனாக இது சரிங்களா, கே ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்ன்றது வந்து காமனாக கே ஒய் ஸ்கொயர்னு எழுதிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. சரிங்களா? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும் இங்கே. சரிங்களா? இந்த ஃபார்முலா. ஸோ இங்கே வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ நமக்கு வந்து ஹெச்சிஎஃப் என்னன்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் கேஒய்னு நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு என்ன நமக்கு பேலன்ஸ் இங்கே எக்ஸ், இங்கே வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன பேலன்ஸ் கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் 2yன்னு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த ஹெச்சிஎஃப் வந்து வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க ஈக்குவல்ட்டு. சரிங்களா? ஹெச்சிஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்மளுடைய இந்த ஈக்குவேஷன் அண்ட் இந்த ஈக்குவேஷன் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் 2yன்னு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் மைனஸ் 2y உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் கேஒய்க்கு வந்து ஈக்குவல். ஸோ இப்போ இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் எக்ஸ் வந்து கேன்சல் பண்ணலாமா? ஸோ ரிமைனிங் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸ் கேன்சல் பண்ணால் ரிமைனிங் மைனஸ் 2y இஸ் ஈக்குவல் டு கேஒய்னு இருக்கும். ஸோ இங்கே வந்து ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அப்போது ஒய் கேன்சல் பண்ணால் ஸோ k is equal to minus 2 நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி minus 2 வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆண்டு வட்டி விகிதம் 16 இன்ட்டு 2/3% எனில் ரூபாய் 68,000 9 மாதங்களுக்கு தனி வட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ தனி வட்டிக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா PNR/100 நமக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வட்டி பிரின்சிபல் வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அசல் ஸோ வந்து என்னென்னா 68,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம். ஸோ மாதம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வந்து டிவைடட் பை 12 பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அப்போது மாதம் 9 மாதம்னா 9/12 வரும். சரிங்களா? ஸோ அப்போது இங்கே வந்து பர்சன்டேஜ் வந்து வட்டி விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு பின்னத்தில் இருக்குது, மிக்சட் ரேஷியோவில். அப்போது இதை வந்து நம்ம பண்ணலாமா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். 16 இன்ட்டு 3 16 இன்ட்டு 3 ப்ளஸ் 2. ஸோ 16 இன்ட்டு 2/3. ஸோ அப்போது 16 மல்டிப்ளை பை 3. சரிங்களா? ஸோ ப்ளஸ் 48 வரும். ஸோ ப்ளஸ் 2 பண்ணும்போது நமக்கு 15 கிடைக்கும். ஸோ அப்போது 50/3ன்னு வரும். சரிங்களா? ஸோ ஹோல் டிவைட் பை இந்த 100 தான் வந்து 1/100 நான் இங்கே எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ 2 0 கேன்சல். ஸோ அப்போது 3க்கு இங்கே 9க்கு 12க்கு கேன்சல் பண்ணும்போது இது 3 டைம்ஸ், இங்கே வந்து 4 டைம்ஸ் வரும். ஸோ இந்த 3 இங்கே 3 வந்து கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து 4 டைம்ஸ் பண்ணும்போது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 68 வந்து 170 டைம்ஸ் வரும். சரிங்களா? ஸோ அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 170 இன்ட்டு 50. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து 8,500. ஸோ ஆப்ஷன் பி 8,500 வந்து கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன். A is to B is to C is equal to 2 is to 3 is to 4 எனில் A by B is A by B ரேஷியோ, B by C ரேஷியோ, C by A ரேஷியோவின் மதிப்பு என்ன? ஸோ எல்சிஎம் எடுக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தால் வந்து 2 3 4 எல்சிஎம் எடுத்தால் 12 கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் இங்கே 2 3 4 ஏக்கு வந்து 2, பிக்கு வந்து 3 வேல்யூ, சிக்கு வந்து 4 வேல்யூ. ஸோ இங்கே வந்து நம்ம ரேஷியோவில் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸோ எல்சிஎம்மோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 3க்கு 12 பண்ணால் 4 டைம்ஸ். அப்போது 4 2s 8. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 4க்கும் 2க்கும் கேன்சல் பண்ணால் 3 டைம்ஸு. ஸோ அப்போது 3 3s 9. ஸோ 4க்கும் 4/2. ஸோ 2க்கும் 12க்கும் கேன்சல் பண்ணும்போது நமக்கு 6 டைம்ஸ் வரும். ஸோ அப்போது 4 6 24. ஸோ ஆப்ஷன் சி 8:9:24. சரிங்களா? ஸோ நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி உடைய ஆன்சர் கீ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மேக்ஸ் உடைய எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த 10 கொஷின்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஆன்சர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.